ஹாய் கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து வண்டி டெலிவரி எடுக்கிறாரு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு அது வந்து அப்புறம் பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு சின்ன வேலை வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் வந்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து கிளம்பணும். அண்டு ஏசி போட்டாச்சியா வீட்டில் பார்த்தீங்களா? இந்த ஒரு ஏசி போட்டதுனால எவ்வளோ வேலை பாருங்கள். எல்லா குப்பையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. வண்டி மட்காடு மேலே கிடக்குது. அண்டு சரியான ஹீட்டு. ஸோ கொஞ்ச நாளாக வந்து ஹீட் வந்து தாங்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வேறு வந்து சிங்கிள் ஃப்ளோராக மேலே வந்து மாடி பயங்கரமான ஹீட் இருந்த காரணத்தினால் வந்து ஏசி வந்து வாங்கியாச்சு. அண்டு வாஷிங் மிஷினும் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தின். அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க ப்ரோ எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சொன்னேன். ஆல்வேஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுப்பேன். இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக இருக்கா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்படி கொடுத்தேன். சரி ஓகே, ஆல்ரெடி ஒரு நிமிஷம் மேலே வீடியோ வந்து ஓடிடுச்சு. இதை கட் பண்ணி போகிறதுக்கு ஒரு டைம் ஆயிரும். நான் கிளம்புறேன். சரி ஓகே, நான் எப்படியே போகிறேன். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு போய் பெட்ரோலை போட்டுட்டு கிளம்புறோம். இந்த வண்டியில் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சூப்பர் பைக்லாம் நம்மளை நம்பி கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்துடணும். சூப்பர் பைக்னு இல்லை, எந்த பைக் நம்ம நம்பி கொடுத்தாலும் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கின மாதிரி எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வண்டிலாம் சடனாக ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிங்கன்னா வெயிட் எவ்வளோ இறங்கும் தெரியுமா காலில்? அதை பிடிக்கிறதுக்கே தனி தெம்பு வேணும். ஃபுல்ண்ணா ஸ்பீடு 1500 இறங்காதுன்னு நினைக்கிறேண்ணா. இல்லை மேலே வந்துருச்சு, அதுக்கு தான். சரி ஓகே, முடிச்சிடுங்க. 21,400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரியா. எந்த சூப்பர் பைக்காவது பார்த்துருக்கீங்களா இவ்வளோ தூரம் ஓட்டி? வேறு லெவலு. போகலாமா கோபி? நம்ம வண்டிக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸாஸ்ட் எதுக்கு மாற்ற போகிறோன்னா நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் லாங் ரைட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிளான் இருக்குது. அதனால் வந்து எக்ஸாஸ்ட் மாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸ்டாக்கே போக போகிறோம். சப்போஸ் நம்ம அதர் ஸ்டேட் போனால் போலீஸ் ப்ராப்ளம் வரும்ல இந்த எக்ஸாஸ்ட்டில். ஸோ அதனால் ஸ்டாக்கே மூவ் ஆக போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து மாற்றுறோம். இதை போய்ட்டு மாற்றிட்டு கொஞ்சம் சின்ன வேலை தான் அது. பைப்லாம் லிங்க் பைப்லாம் வாங்கியாச்சு. இதில் என்ன மேட்டர்னா நாங்கள் கேட் இல்லாமல் மாற்ற போகிறோம். கேட்னா கேட்லட்டிக் கன்வெர்ட்டர், அது பெரிய டப்பா வரும்ல, அது சேர்த்தா சைலன்சரோட வெயிட் வந்து ஏறிடும். ஸோ அந்த கேட் பாக்ஸ் இல்லாமல் அதுக்கு பதிலாக லிங்க் பைப் ஒன்று எக்ஸ்ட்ரா நாங்கள் அடிஷ்னலாக வாங்கிட்டு ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்க்கு போட போகிறோம். சவுண்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் சாம்பிள் காமிச்சாரு அவர், பிரேமனா காமிச்சாரு, நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு ஓகே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட் வச்சு கண்டிப்பாக நம்ம லாங் ரைட் பண்ணால் மாட்டிப்போம். இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் அது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னென்னா இந்த வண்டி லைக் எப்படி சொல்கிறது, இது வந்து எனக்கு சொல்லணும்னு வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா இந்த வண்டி பற்றி நான் இன்னும் பழகலை. லைக் ஒரு சூப்பர் பைக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் வாழ்ந்து பார்க்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் தென் ஒரு இயர் ஆகிடுச்சு. ஒரு இயருக்கு மேலே நான் இந்த வண்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபுல் பவர் மோட்டில் இந்த வண்டி நான் ஓட்டி பார்க்கல. ஏன்னா ஃபுல் பவர் மோட் வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ வீடியோ பார்ப்பாங்கடா கொஞ்சம் கஷ்டம், இப்போ வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால் வந்து நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி நான் என்றைக்கு ஃபுல் பவர் மோட்டில் ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணுறனோ அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக. பட் ஆனால் இப்போ சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எம்பவர் மோட்டில் தான் ஓட்டியிருக்கேன், மீடியமில் தான் ஓட்டியிருக்கேன். மீடியமில் ட்ராக்ஷன் 1 வச்சு ஓட்டியிருக்கேன். அதோட பவரே பயங்கரமாக இருக்கும், தெரிவிக்க விட்டோம். சீரியஸ்லி அதோட பவரே மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஃபுல் பவர் மோடில் ட்ராக்ஷன் 1 எப்படி இருக்குன்றது சத்தியமாக தெரியல. ஆனால் வீலி பாப்பாவுன்றார் அவர், ஒரு கேருக்கும் பாப்பாவுண்டா கஷ்டம் அப்படின்றாரு. அதான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதை ஃபுல் பவர் மோடில் ஓட்டி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ரியல் ஃபன்னி ஆகிடுது. ஆனால் ஏன் உனக்கு கிளிக்கணும்னு ஆசையா இருக்கா கோபி? இந்த வண்டியில் ஏன் இவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி கலர் இல்லை. இதில் டிபி கலர் வந்து காற்றுல பிச்சுன்னு போயிடுச்சு எங்கேயோ. அது எங்கே போச்சுட்டு தெரியல. அதுவும் ஒரு ரீசன் தான் நாங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கு. ஏன்னா டிபி கலர் இருந்தால் கூட பரவாயில்ல,
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். பட் டிபி கலர்லாம் எங்களுக்கு மைலேஜும் அடி வாங்கும், அந்த வண்டி வேறு கத்தும். இப்போது அதான் பிரேமில் சொல்லியிருக்காரு டிபி கலர்லாம் ஓட்டணும்னு காசாக இருக்குடா. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து யாரையும் நாங்கள் வந்து அஃபென்ஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம். பட் ஆனால் நாங்கள் இப்போ மாற்ற தான் போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் டிபி கலர்லாம் இல்லாமல் வந்து வண்டி ஓட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நான் கார்னர் பண்ணும்போது தான் இந்த லாரிக்காரெல்லாம் வருவான். சரி தலை சூடு வச்சுக்கினேன், தலை சூடு வச்சுக்கினேன் இந்த பைப்பில் வச்ச இடத்துலேயே வச்சுக்கினேன். இது வேறு வெயிட் ஆகுது. தலை பார்த்து ஓட்டு, நான் வர பின்னாடிக்கிறேன். பிரேம் ப்ரோ ஓட்டணும்னு ஆசையாக இருக்கான். நான் செத்தேன் இன்னைக்கு. இந்த டைமில் ஒரு உயிர் பயம் ஒன்று இருக்க பாருங்க. ஐயோ மஜாப்பா மஜாப்பா மஜாப்பா. பிராண்ட் நியூ Z900. சீக்கிரம் சீக்கிரம் பிடிங்க, போடு பிடுங்க பிடுங்க பிடுங்க. அங்கே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஷோரூம் வந்து காட்டியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அங்கே என்னால் காட்ட முடியல. அண்டு டைமிங் டிலே ஆனதுனால வந்து டக்குன்னு இதுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் சினிமேட்டிக் போட்டு முடிச்சிருப்பேன் நேரத்துக்கு. ஸோ 250 இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 months முன்னாடி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா RC200 வந்து ஒரு நமக்கு வீடியோ கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா. அவர் தான் அவர் டக்குன்னு வந்து 250 எடுத்துட்டாரு. வருஷத்துக்கு வருஷம் தலைவர் வண்டி மாற்றுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆள். அப்புறம் சொல்லுங்கள், மாஸ்க் அவுத்துட்டு பேசு. லாக் மாஸ்க்கு கொரோனா மாஸ்க் அவுத்துட்டு பேசு, அதான் மூச்சு தெரியும் யாருன்னு. சரி ஓகே சொல்லுங்கள் ப்ரோ. 250 எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி வந்து என்கிட்ட கேட்டப்போ நான் வந்து என்ன சொன்னேன், வேணாம் ப்ரோ 250 வேண்டாம் 390 போயிருங்க. ஏன்னா RC200 ஃபஸ்ட்டு ஓட்டிருக்காது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காதுன்றதுனால நான் வந்து 390 போங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் இவர் வந்து இல்லை எனக்கு 250 தான் வேணும், மொத்த காலில் நின்று 250 வாங்கிட்டாரு. சரி சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செகண்ட் பைக் சொல்லுங்கள். ஓகே, அதான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக ரொம்ப பெருமையாக அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ 2 பைக் வச்சுருக்காரு. RC200 வீட்டில் தான் இருக்குது, டியூக் 250 வச்சுருக்கோம். சும்மா ஒரு நேக் ஒன்று வேணும், ஒரு ஃபேட் ஒன்று வேணுன்றதுக்காக 2 பைக் வாங்கி வச்சுருக்காரு. டூரிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணிப்பார். அதுக்கு தானே வாங்கினேன். ஆமாம் தெரியும். வண்டியை பத்திரமா வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சொல்ல வேண்டியதான், நான் சொல்லிட்டேன். எனக்கு டைம் ஆகுது, அதனால் ட்ரீட் வச்சிங்கன்னா நான் சாப்பிட்டு கிளம்புவேன். ட்ரீட் தானே, கேக் ஒன்று ஃபுல்லாக இருக்குது, அந்த கேக்கை சாப்பிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். ஓகேவா? ஓகே கரெக்டாக வந்து நம்ம இப்போ அசோக் நகரில் இருக்கோம். அசோக் பில்லர் கரெக்டாக, அசோக் பில்லர் KTM கிளம்புவோம். ஓகே போகலாம். ஃபஸ்ட் டைம் உன்னோட வண்டி டயர் வந்து ரோட்டில் படுது, நீ ஓட்டி. இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் போயிருக்கோம். ஏன்டா எடுத்தோடனே ராங் ரோட்டில் போவியா? என்ன பண்ணுறான் பாருங்கள். ரைஸ், அதாவது என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க வண்டி மூவிங்கில் சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். நின்னத்துலன்னு சொன்னால் போர் அடிக்கும். பின்னாடிலாம் வந்து ரொம்ப அகலமாக கொடுத்துருக்கான்ல, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட மாடலை விட இந்த மாடலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்கார ஓட்டத்துக்குலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டு. ரைஸ், ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் ப்ரோக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற நாங்கள் போனோம் தெரியுமா. ஸோ அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு புஷ்ஷு உள்ளே வச்சு வந்து மாட்டணும் அந்த எக்ஸாஸ்ட்டில். அந்த புஷ்ஷு வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லேயே மாட்டிக்கிச்சு. அதை நாங்கள் பார்க்காம எக்ஸாஸ்ட் மட்டும் எடுத்து வந்துட்டோம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து நாங்கள் போடல, ஏன்னா அது போட்டால் வெயிட் ஏறிடும், சவுண்டும் மாறிடும்ன்றதுனால நாங்கள் போடல. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா ரிட்டன் போயிட்டு எடுத்துகிட்டு இல்லை. எப்போ சொல்கிறாங்கன்னா, ஒரு 5:15 மணிக்கு தான் ஷோரூமில் சொன்னாங்க, இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, கேட்டு இதில் வந்து அந்த புஷ் இருக்கும் அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் வந்து
ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. சரி 6 மணிக்கு இந்த வண்டி டெலிவரி, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மாட்டிட்டு பெட்ரோல் பங்க்கில் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறோன்னு புரியல. என்கிட்டயும் வேறு வண்டி இல்லை, நான் பின்னாடி வர உட்காந்து வந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு அப்புறமா பிரேம் ப்ரோ அனுப்பிட்டு நீ போ ப்ரோ, நீ போய் எடுத்துகிட்டு வந்து நீ கொடுத்து எக்ஸாஸ்ட் மாற்றுன்னு சொல்லி நான் பெட்ரோல் பங்க்லேயே உட்காந்துட்டு அப்படியே இவனை கால் பண்ணி வர வச்சு இவன் ஒரு டியோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்தான். அதுதான் நடுவில் நடந்தது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரணகாலம் ஆயிடுச்சு. இல்லை இப்போ கூட்டின்னு போனோமா அவனுக்கு, இப்போ அவனுக்கு ரவுண்டு போனோமா இந்த வண்டியில். ஆமாம் ஒரு வந்துடும். நியூ டியூக் 250. நைஸ் 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 ப்ரோ. எப்படி இருந்துச்சு? உங்க கூட பின்னாடி வரான். நல்லா தெரியுதான் கண்ணா அவனுக்கு. பாய் ப்ரோ. பார்த்து பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய்டா. பாய் ப்ரோ. சவுண்டு செம்மையாகுது. வாவ். வாவ், பேஸ் 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 பியோர் பேஸ். ஆக்சுவலி இந்த டே வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிடணும், பசிக்குதுன்னாரு. இப்போ தான் ஒரு ஜூஸ் குடித்தோம். சரி ஓகே சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கன்னா கடை தேடி சுற்றிட்டு இருக்கோம். முகப்பேரில் ஏதோ ஒரு கடை இருக்குன்னாரு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். எக்ஸாஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கா? ஸ்டாக்கு இதுதான், வித்தவுட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஸ்டாக் எக்ஸாஸ்ட். ஓகே, ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக அழகாக. நைஸ் நைஸ் நைஸ். அடே அப்பா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஏமிலே இப்படி பண்ணுறே. அதாவது ஜிபி முத்து கார்லாம் வாங்கிட்டா அப்படி வேறு லெவலு. ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரைட் ரைஸும் ஷவர்மாவும் சாப்பிட்டோம். சும்மா காட்டலான்னு நினச்ச வீடியோவில், பட் ஆனால் அது வந்து ஒரு இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது அந்த ஹோட்டலு, ஒரு மாதிரி ரொம்ப குட்டியாக. சரி அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் கற்றுக்கு ஓரமாக வச்சுட்டு ஓகே கைஸ் எல்லாருக்கும் பாய் பாய். நான் வீட்டுக்கு போகிறேன். பாய் பாய் பாய்.